Welcome back to our channel In and Out Lifestyle with me Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்னு சொல்லலாம். நியூஸ் அப்டேட்ன்றத தாண்டி ஒரு விபத்துனே சொல்லலாம். இன்னைக்கு காலையில எர்ணாகுளம்ல இருந்து டாடா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிளம்பி இருக்கு. இந்த ட்ரெயின்ல என்ன நடந்ததுன்னா இது ஒரு பெரிய விபத்துன்னு கூட சொல்லலாம். என்னன்னா இந்த ட்ரெயினோட இன்ஜின் மட்டும் தனியா கலந்து மிச்சம் இருக்க பாக்ஸஸ் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்லாம் தனியா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு ரயில்வேஸ் என்ன சொன்னாங்கன்னா யாருக்குமே அடிப்படல. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவான இதுல போனதுனால வெறும் இன்ஜின் மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி இதுவாகி போய் செப்பரேட் ஆயிடுச்சு. மிச்சபடி கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் சேஃப் தான். ட்ரெயின் டேமேஜ் தான், பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால யாரும் பாதிக்கப்படலன்றாங்க. இதுவே இந்த ட்ரெயின் வேகமா போயிருந்தா இந்த ட்ரெயின்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. போன வருஷமும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ரயில்வேஸ்ல மட்டும் கண்டினியூஸா ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உயிரிழக்கிறதா இருக்கட்டும், இல்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கவர்மெண்டோட ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நடக்குதுன்னா அது கண்டிப்பா ரயில்வேஸ் தான். இப்போ வந்தே பாரத்லயா இருக்கட்டும், இல்ல மெட்ரோலயா இருக்கட்டும், இங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அப்ப ரயில்வேஸ்ல தான் இந்த மாதிரி நடக்குது. ரயில்வேஸ் ரொம்ப வருஷமா இயங்கி வந்துட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்க ரயில்வேஸை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ல. மெட்ரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ரீகன்ஸ்ட்ரக்டோ இல்ல மக்களோட கம்ஃபர்டபுளுக்கு பண்றது, அதிகமான மக்கள் டிராவல் பண்றது ரயில்வே தான். அப்படிப்பட்ட ட்ரெயினையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டீங்க, இல்ல அதோட செக்கிங் ப்ராசஸோ இல்ல குவாலிஃபிகேஷன் வைக்கிற விதமோ எதையாவது மாத்துங்க, இல்ல ட்ராக்கை ரீபில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்லிட்டு வராங்க. உண்மையாவே ட்ரெயின்ல டிராவல் பண்றது இப்போ பயப்படுற ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுமா? சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா திரும்ப அது நடக்காதுன்னு பாக்குறோம். அதே வருஷத்துல ஒரு 3 ஆக்சிடென்ட்ஸ் கிட்ட நடக்குது, எல்லாமே ட்ரெயினை வச்சு. இந்த மாதிரியான இது நடக்கும்போது ரயில்வேஸ்ல மக்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. அதிகமான மக்கள்கள் ஈஸியா டிராவல் பண்ண முடியும் தான் இந்த ட்ரெயினை கொண்டு வந்தீங்க. அந்த மக்கள் இப்படி பயத்தோட டிராவல் பண்றது கரெக்டா, இல்ல இதுலோட பிரைசிங் கம்மியா இருக்கனால இப்படி இருக்கா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.